மணி கவனி, இந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுடா தம்பி. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்க. கணக்கு இருக்கு. கலப்பெண்களின் மூலங்கள் கண்டுபிடிக்கிறது. தமிழில் நிறையா விஷயங்கள் இருக்குடாமா. தமிழில் வந்து ஒன்றின் முப்படி மூலம் சொல்லுவாங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. சிக்ஸ்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. 5 வராது. சிக்ஸ்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஃபஸ்ட்டு ஒன்று nth ரூட் ஆஃப் யூனிட்டி. nth ரூட் ஆஃப் யூனிட்டி. தமிழில் வந்து ஒன்றின் எண்ணாம் படி மூலம், ஒன்றின் முப்படி மூலம், ஒன்றின் நான்காம் படி மூலம், ஒன்றின் ஆறாவது படி மூலம் அப்படின்றது கணக்கு இருக்கு. 3 மார்க் கணக்குலையா 2 மார்க் கணக்குல கேட்பாங்க. இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஸ்டெப்ஸு தெரியணும். ஸ்டெப்ஸு தெரியணும் அப்படின்னா எப்படி தெரியணும் அப்படின்றது. போலார் ஃபார்ம்னு ஒன்று சொல்லியிருக்கோம்ல. போலார் ஃபார்ம் அப்படின்றது ஒரு 4 இதுக்கு நம்ம படிச்சுக்கிறணும். 4 இதுக்கு படிச்சுக்கிறோம் அப்படின்னா, 1ன்ற நம்பருக்கு போலார் ஃபார்ம், -1க்கு போலார் ஃபார்ம், ஐக்கு போலார் ஃபார்ம், -ஐக்கு போலார் ஃபார்ம். 1ன்றதுக்கு போலார் ஃபார்ம் வந்து cos 0 + I sin 0. cos 0 + I sin 0. இது கவனிச்சுன்னா தெரியும். cos 0க்கு வேல்யூ என்னடா? 1. sin 0 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் 1 தானே வரும் அந்த அர்த்தத்தில். அதே மாதிரி -1 அப்படின்னா cos π + I sin π அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 11th படிக்கிற ஆளுக்கு sin any π 0, sin any π 0, cos π -1, cos 2π + 1, cos 3π -1 அப்படி மாற்றி சொல்கிறேன், தெரியுதா? அப்போ ஆட் நம்பருக்கு ஃபுல்லாக, ஒற்றை எண்ணுக்கு ஃபுல்லாக -1, ரெட்டை ஈவன் நம்பருக்கு ஃபுல்லாக என்னது +1. இது cos πனா என்ன வரும்? அப்போ -1 இந்த இருக்குது. sin π என்ன சொன்னான்? அந்த மாதிரி இந்த நம்பரை பார்த்தா இந்த போலார் ஃபார்ம் எழுதணும். இந்த நம்பரை பார்த்தா இந்த போலார் ஃபார்ம் எழுதணும். I அப்படின்னா cos π/2 + I sin π/2. -I அப்படின்னா cos π/2 - I sin π/2. sin 90க்கு 1, 1 × I. sin 90க்கு 1, 1 × I. ஆனால் என்ன இது? -I. இந்த இதுக்கு இது நீ எழுதணும். நான் கேட்பேன், பதில் சொல்லணும். இதுக்கப்புறம் இது ஸ்டெப் 1ன்னு வச்சுக்க. ஸ்டெப் 2 அப்படின்றது, ஸ்டெப் 2ன்றது அப்ளை டிமாயர்ஸ் ரூல். அப்ளை டிமாயர்ஸ் ரூல், டிமாயர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாயரின் தேற்றம் சொல்றது எப்படி அப்படின்னா, cos θ + I sin θ ஹோல் n இருந்தா உள்ள இதை கொண்டு வரணும். cos nθ + I sin nθன்னு அர்த்தம். இந்த மேலே உள்ளதை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் cos θ + I sin θ ஹோல் -n அப்படின்னு இருந்தா cos nθ - I sin nθ அப்படின்றதான் டிமாயர்ஸ் ரூல். இது ஸ்டெப் 2. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, தேர்ட் ஸ்டெப்பு ஆடு 2kπ. ஆடுனா கூட்டணும். 2kπ இன் ஆர்குமெண்ட்ல, ஆர்குமெண்ட்ல 2kπ ஆட் பண்ணணும். புரியுதான்னு பார்த்துக்க. ஸ்டெப் 3. 3 ஸ்டெப் இருக்கு. கணக்கு பொறுமையாகத்தான் செய்யணும். அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள மேலே எழுதுனே அதை ஓப்பன் பண்ணணும். அப்படின்னா இந்த 4 கணக்கையும் செய்யணும் அப்படி கேட்பாங்க. உனக்கு புக்கில் இருக்கும். ஆனால் கணக்கு மாதிரி தெரியாது, சும்மா தீர மாதிரி இருக்கும்.
அப்போ நம்ம செய்யணும், பார்த்து பொறுமையாக செய்யும். ஆனால் அந்த ஸ்டெப்பு தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து போலார் ஃபார்ம், ரைட் இன் போலார் ஃபார்ம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அப்ளை டிமாயர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளை டிமாயர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆட் 2k பை இன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொறுமையாக இது பண்ணிக்க. இப்போ இந்த ஒரு கணக்கு செய்கிறேன், எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாரு. ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும், nth ரூட் ஆஃப் யூனிட்டி செய்கிறேன். nth ரூட் ஆஃப் யூனிட்டி, nth ரூட்டு ஆஃப் யூனிட்டி. தம்பி பார்த்துக்கோ, ஒன்றின் எண்ணாம் படி மூலம், ஒன்றின் எண்ணாம் படி மூலம், எண்ணாம் படி மூலம் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் கொஸ்டின். ஃபைண்டு nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்ட்டு கொஸ்டின் அதுதான். நீ நல்லா யோசிச்சுக்கோ, டேய் கவனிச்சுக்க. இதுக்கு பேர் என்ன சொல்ற? ஸ்கொயர் ரூட். ரூட்டு கிடையாது, ஸ்கொயர் ரூட். அப்போ இதுக்கு வேல்யூ வந்து 1/2. ஸ்கொயர் ரூட்டு, ஸ்கொயர் ரூட் 2ன்றது அர்த்தம். எதுக்காண்டி கேட்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த சென்டென்ஸில் தான் எல்லாமே இருக்கு. அதில் என்ன எழுதியிருக்கோம் நம்ம? nth ரூட்டுன்னு எழுதியிருக்கோம். அப்போ எப்படி அர்த்தம்? கியூப் ரூட்னா எப்படி எழுதுவ? இப்படி போட்டு இப்படி எழுதுவிய. இது 1/3ன்னு அர்த்தம். 4th ரூட் அப்படின்னா இப்படி போட்டு இப்படி எழுதுவிய. 5th ரூட்னா இப்படி எழுதுவிய. 6th ரூட்னா இப்படி எழுதுவிய. இதுக்கு வேல்யூ என்னன்னா 1/3. இதுக்கு வேல்யூ வந்து 1/4. இதுக்கு 1/5. அப்போ nth ரூட் அப்படின்னா எப்படி எழுதுவிய? இப்படி எழுதணும், அப்படித்தானே? அப்போ ஹோல் பவர் என்ன வரணும்? 1/n. வெரி குட். அப்போ நான் எழுதுறத புரியுதான்னு பாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை பார்க்குறோம். nth ரூட்டுன்னு சொல்கிறனால x is equal to 1 power 1/n அப்படின்னு எழுதணும். இந்த யூனிட்டினா ஒன்றுன்னு அர்த்தம். இந்த தமிழ் எழுதியிருக்கேன் பாரு. என்ன எழுதியிருக்கேன்? தமிழ் என்ன எழுதியிருக்கான்? ஒன்றின்னா ஒன்று நம்பர்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் யூனிட்டின்னு சொல்கிறது. யூனிட்டினா ஒன்று, ஒன்றின் எண்ணாம் படி மூலம்னு அர்த்தம். இதுதான் அது. சப்போஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொன்னோம்னா 1 power 1/3 மூன்றாம் படி மூலம். 4th ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொன்னோம்னா 1 power 1/4. எல்லாமே ஒன்று தான். அதனால் ஒன்றை பிடிச்சிட்டா எல்லாமே செஞ்சிடலாம். ஒன்றை பிடிச்சிட்டா எல்லாமே செஞ்சிடலாம். கல்கி பார்த்துக்க, 1/n போட்டிருக்கேன். nth ரூட்னால, எண்ணாம் படி மூலம்னால. மூன்றாம் படி மூலம்னா 1/3 வரும். நான்காம் படி மூலம்னா 1/4 வரும். அஞ்சாம் படி மூலம்னா 1/5. ஆறாம் படி மூலம்னா 1/6. அப்படி வரிசையாக போயிட்டே இருக்கும். ரைட்டு, இதுதான் கணக்கு. இப்போ இனிமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட் இன் போலார் ஃபார்ம். இந்த வந்துருச்சு, ஒன்றுக்கு போலார் ஃபார்ம். cos 0 ப்ளஸ் என்னடா i sin 0. புரியுதான்னு பார்த்துக்க. தீட்டா இல்லை, 0 அது. மேலே ஹோல் பவர் 1/n. புரியுதான்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரைட் இன் போலார் ஃபார்ம் நல்ல, அதுதான். செகண்ட் ஸ்டெப்பு அப்ளை டிமாயர் ரூல்னு சொல்லணும். அப்போ இந்த 1/n உள்ளே இறக்கணும். அப்படி தானே சொல்கிறது? இல்லைன்னா ஸ்டெப்பை மாற்றிக்க. 2k பை ஆட் பண்ணிட்டு வேணால் வெளியே இது பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம். 2k பை வேணால் ஆட் பண்ணிக்க. காஸ் ஆர்குமெண்ட்னா இதாண்டா. இதில் 2k பையை ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐ சைன் 2k பையை ஆட் பண்ணிவிட்டு மேலே ஹோல் பவர் 1/n. இப்போலாம் நான் அப்ளை பண்ணுறேன் டிமாயர் ரூலை. காஸ் 1/n 2k பை ப்ளஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 1/n. சார்ரா இங்கே எழுதாம விட்டுருக்கேன், 0 தேவையில்லை. சரி எழுதுனா எழுதிக்கோ. 2k பை ப்ளஸ் 0. 2k பை ப்ளஸ் 0. புரியுதான்னு பாரு. எல்லா கணக்கு இப்படி தான் செய்ய வேண்டியிருக்கும். 1 power 1/n nth ரூட் ஆஃப் யூனிட்டி. ஒன்றுக்கு பதிலாக cos 0 ப்ளஸ் ஐ சைன் 0. அடுத்து ஆர்குமெண்ட்டில் 2k பை சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 1/n உள்ளே இறக்கிருக்கேன். 1/n உள்ளே இறக்கிருக்கேன். இப்போ நான் கேக்கு வேல்யூ கொடுக்க போகிறேன். இந்த கேக்கு வேல்யூ கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூ கொடுக்கணும் தெரியுமா? கேஸ் ஈக்குவல் டு சைடில் எழுதணும். 0லேருந்து கொடுக்கணும். 1 2 3 வரிசையாக கொடுக்கணும். எது வரைக்கும் சார் கொடுப்பி அப்படின்னா, இந்த இங்கே பவரில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. எண்ணுக்கு முன்னாடி என்ன வரும்? வெரி குட். எண்ணுக்கு முன்னாடி என்ன வரும்? n-1. கரெக்டு, வெரி குட், கரெக்டு தான். சப்போஸ் 4 இருந்தால் 3ன்னு வரும். 3 இருந்தால் என்ன வரும்? 2. ஏன்னா இங்கே 0 ஆட் ஆகுதுல்ல, அதனால க்ளோஸ் ஆகிடும்.
இதுதான் கணக்கு. இப்போ ஆன்சர் எடுக்க போகிறேன் பாரு. ஒரு இதை பிடிச்சின்னா செஞ்சிடலாம். இஃப் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். இந்த எடுத்து இதில் 0 போட்டால் என்ன ஆகும் டோட்டல் ஆகுது? அப்போ பெருக்குன்னா என்ன ஆயிரும் சொல்லு. இஃப் கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா, கேக்கு பதில் 1 கொடுத்தோம்னா 2 × 1 2 பை பை என். அப்போ காஸ் 2 பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை என். காஸ் 2 பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை என். ஓகே ஓகே இருக்கட்டும். இதை வந்து நம்ம ஒமேகான்னு எடுத்துக்கலாம். இஃப் கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 2s are 4 பை பை என், வெளியில் உள்ள எண். அப்போ காஸ் 4 பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 4 பை பை என். இதை வந்து 2 மேலே எடுத்துக்கலாம். டியூமரஸ் ரூல் படி உள்ளே எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். 4லேருந்து 2. அப்போ காஸ் 2 பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை என் ஹோல் ஸ்கொயர். அப்போ மேலே உள்ள ஸ்டெப்பில் கே ஈக்குவல் டு 1 போட்டதில் வர ஆன்சரை ஒமேகான்னு எடுத்தோம்னா அந்த ஆன்சர் தான் இங்கே வருது. அப்போ இதுக்கு ஒமேகான்னு கொடுத்துட்டோம்னா ஒமேகா ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ மேலே இஃப் கே ஈக்குவல் டு 1 போடுற ஆன்சருக்கு ஒமேகா அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ இதை வந்து என்ன எடுத்துடலாம்? ஒமேகா ஸ்கொயர். therefore the roots are therefore the roots are 1 comma omega comma omega square up to omega power n minus 1. ஓகே, இதுதான் இதனுடைய nth root of unity அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே குட். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன நோட் இருக்குது, குறிப்பு இருக்குது. சம் ஆஃப் nth ரூட்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் nth ரூட்ஸ் அப்படின்னா 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு ப்ளஸ் ஒமேகா பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 0, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 1 ஒமேகா பவர் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஒமேகா பவர் n ஈக்குவல் டு 1. குட். இதுதான் nth ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு. கீழே உள்ள நோட் வந்து நமக்கு தெரியறக்காண்டி. ஓகே குட். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா சொல்கிறது? அப்போ க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்றது என்ன இருக்குன்னா, க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கேட்பாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1/1/3. எக்ஸாம்பிள் 2.32. அப்போ 1க்கு போலார் ஃபார்ம் காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 ஹோல் பவர் 1/3. அப்புறம் இதோட ஆர்குமெண்ட்டோட 2k பை ஆட் பண்ணணும். ஆர்குமெண்ட்னா தீட்டா வீச்சு அப்படின்றது அந்த ஆங்கிள் இருக்குல்ல, அதில் 2k பை ப்ளஸ் 0. அதே மாதிரி ஐ சைன் 2k பை ப்ளஸ் 0 ஹோல் பவர் 1/3. அதுக்கப்புறம் டிமாயர்ஸ் தியரப்படி 1/3 உள்ளே கொண்டு வந்துடணும். அப்புறம் கேக்கு வந்து அப்ளை பண்ணையில் கீழே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 3 இருக்குது பவரில். அப்போ 0 1 2 அப்படின்னு போட்டால் மொத்தம் 3 வேல்யூ வந்துடும். இஃப் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0, கேக்கு பதிலாக 0 போட்டால் இது 0 ஆயிரும். 1/3 சேர்ந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் அது 1 வேல்யூ. நெக்ஸ்ட் இஃப் கே ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா 2k அந்த 1 போகிறோம்னா கேக்கு பதிலாக 1 × 2 2π/3. இப்போ காஸ் 2π/3னா அங்கிட்டும் அதே தான் வரும். ஐ சைன் 2π/3. இது ஒமேகான்னு எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? ரைட். அப்போ கே ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா காஸ் 4π/3 ப்ளஸ் ஐ சைன் 4π/3. இந்த 4 வந்து மேலே வெளியில் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா காஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் 2π/3 ஹோல் பவர் 2. அது ஒமேகா ஸ்கொயர்னு வைப்போம். ஓகே. அப்போ therefore the roots areன்னு எழுதினோம்னா என்னப்பா? the roots areன்னு எழுதினோம்னா ஒமேகா, அதாவது 1 கமா ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 1 ப்ளஸ்
ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1. இது ரெண்டும் நம்மளுக்கு கணக்கில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு உள்ள ஆன்சர். ஓகேங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். இதே மாதிரி ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1/4 2.33 2.33 2.33 எக்ஸாம்பிள். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1/4 1 பவர் 1/4. ஒன்றுக்கு வந்து போலார் ஃபார்ம் cos 0 ப்ளஸ் I sin 0. ஓகே, cos 0 ப்ளஸ் I sin 0 ஹோல் பவர் 1/4. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டோட 2k பை ஆட் பண்ணணும். ஆர்குமெண்ட்டோட 2k பை ஆட் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு அதே மாதிரி தான் க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. சரிங்களா சொல்கிறது? ப்ளஸ் I sin 2k பை ப்ளஸ் 0. ஓகே, குட். ஹோல் பவர் 1/4 1/4 உள்ள கொண்டு வந்துரு. அப்போ cos 1/4 இன்ட்டு 2k பை ப்ளஸ் 0 ப்ளஸ் I sin 1/4 2k பை ப்ளஸ் 0. அப்போ k ஈக்குவல் டு 0 1 2 3. எனக்கு டினாமினேட்டரில் 4 இருக்குது பவரில். அப்போது 3 வரைக்கும் போடணும். என்னன்னா n-1 போடுறோம்ல, அது மாதிரி 1 குறைச்சி போடணும். அது ஏன்னா 0 இன்க்ளூட் ஆகிறனால 4 நம்பர்ஸ் ஆயிரும். இஃப் k ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. k ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா மொத்தமாக டோட்டலாக 0 ஆயிரும். cos 0 ப்ளஸ் I sin 0ன்னு வந்துடும். cos 0 ப்ளஸ் I sin 0 செகண்ட் அது 1ன்னு வேல்யூ ஆயிரும். அடுத்து k 1ன்னு கொடுத்தோம்னா 1 × 2π/4 cos 2π/4 ப்ளஸ் I sin 2π/4. இங்கே அடிச்சிட்டோம்னா π/2ன்னு வந்துடும். cos π/2 ப்ளஸ் I sin π/2. cos 90 வந்து 0, sin 90 1. அப்போ ப்ளஸ் I அப்படின்னு வந்துடும். 0 ப்ளஸ் I அப்படின்னு வந்துடும். சரிங்களா சொல்கிறது? மறந்துடாதீங்க பொறுமையாக. நெக்ஸ்ட்டு இஃப் கேஸ் ஈக்குவல் டு 2 போட்டோம்னா cos 4/4 ப்ளஸ் I sin 4π/4. ஓகேயா? ரைட்டு. அப்போ 4 அடிச்சிடுறோம். cos π ப்ளஸ் I sin π அப்படின்ட்டு வருது. cos π ப்ளஸ் I sin πன்னு வருது. cos π -1 ப்ளஸ் sin π 0. sin எனி பை 0டா தம்பி. sin எனி பை 0. cos ஆட் நம்பருக்கு 1π -1, ஈவன் நம்பருக்கு +1 அப்படி மாறி மாறி வரும். அப்போ -1 ப்ளஸ் 0 என்ன ஆயிடுச்சு? -1. நெக்ஸ்ட்டு இஃப் கேஸ் ஈக்குவல் டு 3 இம்ப்ளைஸ் cos அப்படின்னு எடுக்கிறோம். எடுக்கையில் என்ன வருது? 3 எடுக்கணும்னா 3 2 சார் 6π/4ன்னு வரும். அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சு? 3π/2 அப்படின்னு வரும். அப்போ cos 3π/2 ப்ளஸ் I sin 3π/2 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? இதுக்கு ஆன்சர் வந்து -I அப்படின்னு வரும். சரிங்களா? 1I -1 -I அப்படின்றதான் இதுக்குள்ள ஆன்சர். ஓகே, இதுக்கு ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு அப்படின்றதுக்கு 1 -1 I -I அப்படின்றதான் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும். ப்ராடக்ட் பண்ணோம்னா I/4 = 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எழுதிக்கணும்னு பார்த்துக்கோ. த ரூட்ஸ் ஆர்னு எழுதிட்டு 1 -1 I -I அப்படின்றத ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதனுடைய ஆடு வந்து 0. ப்ராடக்ட் வந்து I/4 = 1 அப்படின்னு அர்த்தம். I/4 = 1 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. ரைட். சம் ஆஃப்னு சொன்னோம்னா ரைட். அந்த 3π/2க்கு வந்து பசங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து -I போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான் செய்கிறேன். 270ன்னு வரும். cos 270 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. பிரித்து ஆல் சில்வர் டீக்கப்ஸில் எடுக்கணும். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் காசு இருக்காது. அதனால் காசு வந்து என்ன செய்யாது? இருக்காது. அதனால் மைனஸ். அடுத்து 180ன்றது ஈவன் டிகிரி, ஸோ சேஞ்ச் ஆகாது. அப்போ -cos 90ன்னு வரும். cos 90ன்றது என்னது? 0. அப்போ cos 270க்கு வந்து 0ன்றது வேல்யூ. ஓகேங்களா சொல்கிறது? அதே மாதிரி சைனுக்கு பார்த்தோம்னா அதுலேயும் மைனஸ் வரும். பட் வந்து -sin 90ன்னு வரும். -sin 90னா என்ன வந்துடும்? -1. அங்கே ஒரு I இருக்குல்ல, அப்போ -I அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? சைனுக்கு பார்த்தோம்னா இதுதான் ஆல் சில்வர் டீக்கப்ஸை வச்சு செய்கிறது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அந்த 2 எப்படி I போட்டிங்க -I போட்டிங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும் பசங்களுக்கு. அதுக்காண்டி இதை டீச் பண்ணேன். அப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1 -1 I -I. ஓகே, தேங்க்யூ.